ஜப்பானுடைய ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மேல அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி 80 ஆண்டுகள் கடந்துவிட்டன. உலக வரலாற்றில் நடந்த ஒரே ஒரு அணுகுண்டு தாக்குதலுடைய பின்விளைவுகள் இன்று வரை நீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குண்டுவெடிப்பினுடைய உடனடி தாக்கத்தில் சுமார் 40,000 முதல் 70,000 பேர் வரை இறந்திருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடப்பட்டுச்சு. உயிர் பிழைத்தவர்களுக்கு கடுமையான கதிர்வீச்சு காரணமாக குமட்டல், வாந்தி, இரத்தப்போக்கு, அது மட்டும் இல்லை முடி உதிர்வு போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டன. காலப்போக்கில் சிலருக்கு கண்புரை மற்றும் வீரியம் மிக்க கட்டிகள்லாம் கூட உருவாச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி குடியிருப்பு வாசிகள் மத்தியில் லுகேமியா பாதிப்புகள் அதிகரிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இந்த தாக்குதலுடைய விளைவு என்ன, அதனுடைய மிகப்பெரிய அழிவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல நிலைகள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கு 80வது ஆண்டு நினைவு நாள் அப்படிங்கிறதுனால மீண்டும் அதை ஒரு முறை பார்க்குறோம். தாக்குதல் நடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகும் தைராய்டு, மார்பகம் மற்றும் நுரையீரல் புற்றுநோயெல்லாம் ஏற்பட்டுச்சு. இது மனித குலம் பார்த்திராத ஒரு பாதிப்பு அப்படின்றத நம்ம சொல்லி தெரிய வருது. வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய அணுகுண்டு தாக்குதல். குண்டு வெடிப்பில் உயிர் பிழைத்தவர்கள் ஹிபகுஷா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இதுனா ஹிபகுஷா அப்படின்னா ஜப்பானிய மொழியில் அணுகுண்டால் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு பொருள். இவர்களுக்கு பிற்காலத்தில் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், லுகேமியா சொன்னேன் இல்லையா, அப்புறம் பிற நாட்பட்ட நோய்கள் அப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. தற்போது ஜப்பானில் 1,00,000 ஹிபகுஷாக்கள் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அங்கே இவ்வளவு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். இந்த ஹிபகுஷாக்களுக்கு ஜப்பான் அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துச்சு. ஆனால் சமூக அளவில் புறக்கணிப்புகளை சந்தித்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்க அவர்களிடமிருந்து கதிர்வீச்சு பாதிப்பு பரவிடும் அப்படிங்கிற அச்சத்தினால மக்கள் அவங்கள ஒதுக்கி தான் வச்சாங்க. அவர்களுக்கு திருமணம் நடப்பதிலும் பெரும் சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுச்சு. குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அச்சத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்துச்சு. இதனால் ஹிபகுஷாக்களை திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. அதுக்கு மக்கள் பெரிய தயக்கம் காட்டினாங்க.